நல்லோர் மீது பழி கூறும்போது அரசன் நடந்து கொள்ள வேண்டிய முறை. எதையும் பரீட்சித்து பார்க்காமல் ஒரு அரசன் முடிவு எடுக்கக்கூடாது என்ற அறிவுரை. இவற்றை விளக்க நரி, புலி ஆகியவற்றின் கதையை பீஷ்மர் தர்மபுத்திரருக்கு கூறுவது. பீஷ்மரின் உபதேசம் தொடர்ந்தபோது ராஜ்யத்தை நடத்துவதற்கான பல வழிமுறைகளை அவர் தர்மபுத்திரருக்கு எடுத்துரைத்தார். எப்பேற்பட்டவர்களை நண்பர்களாக கொள்ளலாம், யாரை படைத்தலைவர்களாக நியமிக்கலாம், மந்திரிகள் எத்தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும், எத்தனை மந்திரிகளை வைத்து கொள்ளலாம், நகர அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், அரசுக்கு வேண்டிய வருமானத்தை நாடும் முறைகள், வரி வசூல் செய்யும் முறைகள், கொடுங்கோன்மையின் இழிவும் செங்கோலின் மேன்மையும் பற்றி வாமதேவர் என்ற அறிவாளி செய்த உபதேசம். யுத்தம் செய்ய வேண்டிய முறைகள். யுத்தம் புரிவதற்கு ஏற்ற காலமும் இடமும், பகைவனை செல்வதற்கு கையாளக்கூடிய தந்திர வழிமுறைகள், அண்டி கெடுத்து வெற்றியை நாடும் வழிமுறையும் அம்மாதிரி வழிமுறையை விளக்குவதால் கிட்டும் மேன்மையும் போன்ற பல விஷயங்கள் பற்றி பீஷ்மர் தர்மபுத்திரருக்கு விளக்கங்களை அளித்தார். ஏற்கனவே கூறப்பட்ட பல விவரங்கள் அவற்றின் முக்கியத்துவம் கருதி இந்த பகுதியில் மீண்டும் உரைக்கப்படுவதாலும், இந்த பகுதி பொதுவாக ஒரு நிர்வாக வழிகாட்டியாகவே அமைந்திருப்பதாலும் இதை கடந்து பீஷ்மருடைய உபதேசத்தின் அடுத்த பகுதிக்கு நாம் போகிறோம். தர்மபுத்திரருக்கு பீஷ்மரை பார்த்து சில நேரங்களில் நல்லவர்கள் தீயவர்களைப் போலவும், தீயவர்கள் நல்லவர்கள் போலவும் காட்சி அளிக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரங்களில் அவர்களுடைய தன்மைகளை நாம் அறிந்து கொள்வதற்கு என்ன வழி என்று கேட்டார். யுதிஷ்டிரா, ஒரு புலிக்கும் ஒரு நரிக்கும் இடையே நடந்த ஒரு உரையாடல் இதற்கு உதாரணமாக காட்டப்படுவது உண்டு. நல்லவர் தீயவர் இயல்புகளை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தை விவரிக்கும் அந்த கதையை கூறுகிறேன் கேள் என்று சொல்லி அந்த கதையை கூற ஆரம்பித்தார். புரிகை என்ற ஊருக்கு பௌரிகன் என்ற பெயர் கொண்டவன் அரசனாக இருந்தான். மக்களை பெரிதும் துன்புறுத்தி அவன் ஆட்சி நடத்தியதால் மரணத்திற்கு பிறகு கீழ்மையான கதையை அவன் அடைந்தான். குடிமக்களை துன்புறுத்தியதால் அவன் நரியாக பிறக்க நேரிட்டது. தெய்வத்தின் அருளால் தனது முன்பிறவியை பற்றிய விவரங்களை உணர்ந்த நரி அப்பிறப்பில் தான் செய்த குற்றங்களையெல்லாம் நினைத்து மிகவும் மனம் வருந்தியது. இப்பிறவியிலாவது நல்ல குணங்களை கொண்டு வாழ்ந்து மேலான கதியை அடைய வேண்டும் என்ற உறுதி அந்த நரியின் மனதில் ஏற்பட்டது. ஆகையால் அது மாமிசம் உண்ணுவதை முழுமையாக தவிர்த்தது. மரங்களிலிருந்து தானாகவே கீழே உதிர்ந்துவிட்ட பழங்களை மட்டும் உண்டு அது உயிர் வாழத் தொடங்கியது. நரிகளுக்குரிய வனங்களில் வாழாமல் மயானத்திலே அது வாழ்ந்தது. இப்படி பல விரதங்களை மேற்கொண்டு மற்ற நரிகளிலிருந்து அது முழுமையாக வித்தியாசப்பட்டு இருந்ததால் மற்ற நரிகளுக்கெல்லாம் இந்த நரி மீது ஒரு பொறாமை ஏற்பட்டது. தங்களை விட உயர்ந்த நிலையை அந்த நரி அடைந்திருப்பதை பார்த்த மற்ற நரிகள் எப்படியாவது அதனுடைய மன உறுதியை குலைத்து அதையும் தங்களுக்கு சமமாக இறக்கி விட்டுவிட வேண்டும் என்று முனைந்தன. அவை அந்த நரியிடம், மயானத்தில் வாழ்ந்து கொண்டு நீ பரிசுத்தமான நிலையை அடைய முடியுமா? மாமிசத்தை உட்கொள்வது என்பது உன்னுடைய இயற்கை. அதை நீ மீறினால் அதனால் பலன் கிட்டுமா? ஆகையால் மயானத்தில் வாழ்வதை விடுத்து மாமிசங்களையும் உட்கொள்ள ஆரம்பித்து எங்களைப் போலவே நீயும் இரு. அதுதான் உனக்கு அழகு என்று கூறின. இதை கேட்ட அந்த நரி பொறாமையாக பதில் கூறியது. நான் மயானத்தில் வாழ்ந்தாலும் என்னுடைய புத்தி எந்த நிலையில்
இருக்கிறது என்பதை தான் நான் முக்கியமாக கருதுகிறேன். எந்த இடத்தில் வாழ்கிறோம் என்பதை கொண்டு நமது செயல் தர்மமா அல்லது அதர்மமா என்று நிர்ணயிக்கப்படுவதில்லை. ஒரு ஆசிரமத்தில் ஒரு கொலை நடந்துவிட்டால் அந்த இடம் ஆசிரமம் என்பதால் அது பாவ காரியம் அல்ல என்று ஆகிவிடுமா? அதே போல ஆசிரமம் அல்லாத ஒரு சாதாரண இடத்தில் ஒருவன் நற்காரியத்தை செய்தால் அந்த இடம் புனிதமானது அல்ல என்பதால் அந்த நற்காரியம் தீய செயலாகிவிடுமா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதனுடைய குணத்தை நிர்ணயிக்க அவனுடைய பிறப்பு முக்கியமல்ல, நல்ல குணத்தினால்தான் குலமே உண்டாகிறது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் எல்லோரையும் போல் வயிறு நிரப்புவது ஒன்றையே லட்சியமாக கொண்டு நான் வாழ விரும்பவில்லை. நான் நற்கதியை நாடுகிறேன், என்னை விட்டு விடுங்கள் என்றது. இப்படிப்பட்ட மன உறுதியுடன் ஒரு நரி இருக்கிறது என்பது பற்றியும் அதனுடைய தூய்மை நேர்மை ஆகிய குணங்கள் பற்றியும் கேள்விப்பட்ட அந்த காட்டிற்கு அரசனாகிய புலி ஒரு தீர்மானத்திற்கு வந்தது. நற்குணங்கள் பொருந்திய நரியை தனது அமைச்சராக்கி கொண்டால் தன்னுடைய ஆட்சி மேன்மையாக இருக்கும் என்ற முடிவிற்கு வரவே அது நரியை அழைத்தது. உன்னுடைய தன்மை பற்றி நான் எல்லாம் அறிந்து கொண்டேன். புலியாகிய நான் இயல்பிலேயே கொடூர மனம் படைத்தவன். ஆனால் நீயோ தயவு, அகங்காரமின்மை, நேர்மை, தூய்மை ஆகியவை உடையவனாக இருக்கிறாய். ஆகையால் நீ எனக்கு அமைச்சராக இருந்தால் ஆட்சியை ஒழுங்காக நடத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய வேண்டுகோளை ஏற்று நீ இந்த பதவியை வகிக்க சம்மதிக்க வேண்டும் என்று அந்த புலி நரியை கேட்டுக்கொண்டது. காட்டரசனை வணங்கி மிகவும் பணிவுடன் நரி பதில் கூறத் தொடங்கியது. சரியான அமைச்சர் இல்லாத அரசனால் ஆட்சியை ஒழுங்காக செலுத்த முடியாது. அதுபோல நல்ல குணமில்லாத ஒரு தீயவன் அமைச்சராக இருந்தாலும் ஆட்சியை ஒழுங்காக அரசனால் நடத்த முடியாதுதான். நீ என்னை அமைச்சனாக பதவி ஏற்க சொல்வது ஆட்சியை ஒழுங்காக நடத்த வேண்டும் என்ற உன்னுடைய விருப்பத்தின் காரணமாகத்தான் என்பது எனக்கு புரிகிறது. ஆனால் நான் சுகபோகங்களில் விருப்பமில்லாதவன். உன்னுடைய செல்வத்தை கண்டும் அதிகாரத்தை கண்டும் கூட எனக்கு மயக்கம் ஏற்படவில்லை. அதுவுமின்றி என்னுடைய இயல்பான குணத்தின் காரணமாக ஏற்கனவே உன்னிடம் பணி செய்பவர்களுடன் எனக்கு பல மன வேறுபாடுகள் உண்டாகும். என் மீது கொள்ளும் கோபத்தின் காரணமாக அவர்கள் உன் மனதில் பலவிதமான சந்தேகங்களை ஏற்படுத்துவார்கள். என் இஷ்டம் போல் மயானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நான் பிறருக்கு பணிவிடை செய்யும் அனுபவத்தை பெறவில்லை. அதற்கு உரியவனும் நான் அல்ல என்று நினைக்கிறேன். அரசனிடம் பணிபுரிபவர்களுக்கு பலவித துன்பங்கள் உண்டாகும். அரசனிடம் பணிபுரிபவர்களில் குற்றத்திற்காக தண்டனை பெறுகிறவர்களை விட ஏச்சுகளினால் துன்பமடைவர்கள்தான் அதிகமாக இருப்பார்கள். தன்னிஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு மரத்திலிருந்து வெறும் பழங்களை சாப்பிட்டு கொண்டு நதிகளில் ஓடும் நீரை பருகி கொண்டு வாழ்பவனுக்கு இருக்கக்கூடிய மன நிம்மதி அரசனிடம் பணிபுரிபவனுக்கு இருக்க முடியாது. ஒருவனுக்கு எந்த இடத்தில் நிம்மதி கிடைக்கிறதோ அந்த இடமே அவனுக்கு சொர்க்கம் அல்லவா? இக்காரணங்களால் உன்னிடம் அமைச்சராக பணி ஏற்பதில் எனக்கு நாட்டமில்லை. இப்படி நரி கூறினாலும் புலி விடுவதாக இல்லை. அமைச்சராக பதவி ஏற்கும்படி மீண்டும் அது நரியை வற்புறுத்தியது. அந்த நரி விரும்புகிறபடி நடந்து கொள்வதாகவும் புலி உத்தரவாதம் அளித்தது. அதை கேட்ட நரி புலியின் வேண்டுகோளை ஏற்க சம்மதம் தெரிவித்து சில வார்த்தைகளை கூறியது. அரசனே, உன்னிடம் நான் அமைச்சராக பணிபுரிய வேண்டுமென்றால் நீ என்னிடம் வைக்கும் நம்பிக்கையை ஒருபோதும் இழந்து விடக்கூடாது.
உனக்கு மந்திரிகளாக அமையக்கூடிய மற்றவர்களின் கொள்ளை சொல்லை கேட்டு என் மீது நீ எந்தவிதமான குற்றத்தையும் சுமத்தக்கூடாது. தாங்கள் பெருமை அடைய வேண்டும் என்று விரும்புகிற உன்னுடைய மற்ற மந்திரிகள் என் மீது வீண் பழியை சுமத்தக்கூடும். அதற்கு நீ செவி சாய்த்து விடக்கூடாது. உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிற ஆலோசனைகளை நான் தனிமையில் தான் உன்னிடம் கூறுவேன். பலர் நடுவில் அந்த ஆலோசனைகளை கூறுமாறு நீ என்னை நிர்பந்திக்கக்கூடாது. உன்னுடைய சுத்திரத்தார் விஷயத்தில் நீ என்னை ஆலோசிக்க நினைக்கக்கூடாது. அது நல்லதல்ல. இன்னும் ஒன்றையும் சொல்கிறேன். நான் உனக்கு சொல்லும் ஆலோசனைகளை உன்னை எச்சரிக்கை செய்பவையாக இருக்கக்கூடும். ஆனால் அதை காரணமாக கொண்டு நீ மற்றவர்களையும் துன்பம் செய்ய தொடங்கிவிடக்கூடாது. நான் சொல்லும் ஆலோசனைகளை கேட்டு நீ ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள முடிவெடுக்க வேண்டுமே தவிர யாரையும் அழைத்து விட முடியக்கூடாது. இம்மாதிரி எல்லாம் நடந்து கொள்ள நீ சம்மதித்தால் நானும் உன்னிடம் அமைச்சராக பணிபுரிய சம்மதிக்கிறேன். நரி விதித்த நிபந்தனைகளை ஏற்ற புலி அவ்வாறே நடந்து கொள்வதாக உறுதி அளித்த நரி அந்த புலியையும் நரி அந்த புலியிடம் அமைச்சனாக பதவியேற்றது. இப்படி அமைச்சனாக பொறுப்பேற்ற நரி பெரும் கடுமை உணர்வோடு தனது காரியங்களை கவனிக்க தொடங்கியது. இப்படி நரி பொறுப்பேற்பதற்கு முன்பாக புலியிடம் பணிபுரிந்து வந்த மற்ற பல மிருகங்களும் வேறு பல நரிகளும் தங்கள் இஷ்டம் போல் திருட்டுகளை செய்து வந்தன. நரியின் பொறுப்புணர்வு மிக்க நிர்வாகத்தின் காரணமாக தங்கள் மோசடிகளை தொடர முடியாமல் அவை தவித்தன. தங்களைப் போலவே புலியை மோசம் செய்து பிழைப்பை நாடும் வழிகளை அவை நரிக்கு எடுத்துரைத்தன. ஆனால் அமைச்சர் பொறுப்பேற்ற அந்த நரி அசைந்து கொடுக்கவில்லை. தன்னுடைய கடமை உணர்வில் இருந்து அதை தவற மறுத்தது. இந்த நரி தொடர்ந்தாலொழிய தங்களுக்கு பிழைப்பை தீர்மானித்துக் கொண்ட மற்ற மிருகங்களும் புலியின் மனதில் நரியை பற்றிய பெரும் சந்தேகத்தை உண்டாகிவிடுவது என்று தீர்மானம் செய்து கொண்டன. அதன்படியே அவை அந்த புலிக்காக விசேஷமாக சேகரித்து வைக்கப்பட்டிருந்த மாமிசத்தை எடுத்து கொண்டு போய் அந்த நரியின் வீட்டில் போட்டுவிட்டன. மிருகங்களின் இந்த செய்கை நரிக்கு புரிந்துவிட்டது. ஆனால் அதன் மனதில் இந்த நிகழ்ச்சியின் காரணமாக நமக்கு ஆட்சியில் ஏற்பட்டுள்ள உறவு வினைகளால் அதுவும் நல்லதுதான் என்ற எண்ணம் தோன்றிவிட்டது. இது தவிர எந்த நேரத்திலும் தன்னை சந்தேகிக்கப் போவதில்லை என்று தான் அளித்த வாக்குறுதியை புலி காப்பாற்றப் போகிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்ளவும் இந்த நிகழ்ச்சி தனக்கு உதவும். இந்த நிகழ்ச்சி தனக்கு உதவும் என்றும் அந்த நரி எண்ணியது. ஆகையால் மற்ற மிருகங்களால் செய்த இந்த துரோக செயலை புலியிடம் தெரிவிக்காமல் அது பேசாமல் இருந்துவிட்டது. உணவு வேலை வந்தபோது தனக்காக சேகரிக்கப்பட்டு வைத்திருந்த விசேஷமான மாமிசங்கள் காணாமற் போய்விட்டன என்பது புலிக்கு தெரிய வந்தது. அதை யார் எடுத்தது என்று கேள்வியை புலி எழுப்ப மற்ற மிருகங்களும் நரிகளும் அதனிடம் உம்மால் மிகவும் நம்பப்பட்ட உமது முக்கியமான அமைச்சனாகிய அந்த நரிதான் இந்த மாமிசங்களை திருடி கொண்டு போய்விட்டது என்று புகார் கூறின. இதை கேட்ட புலிக்கு நரியின் மீது பெரும் கோபம் உண்டாயிற்று. அரசனின் இந்த மனநிலையை கண்ட மற்ற நரிகளும் மிருகங்களும் இதுதான் சமயம் என்று மேலும் பல பொய்கள்
அந்த நரியை பற்றி அரசனிடம் எடுத்து கூறினார். அந்த நரிக்கு மிகவும் நேர்மையான குணங்கள் இருப்பதாக நீர் நினைத்தீர். நீர் அவ்வாறு கேள்விப்பட்டிருந்ததால் நீர் அந்த நரியை அமைச்சராகவும் அமர்த்தினீர். அந்த நேரத்தில் அந்த நரியை பற்றி உண்மைகளை நாங்கள் உங்களிடம் எடுத்து கூறியிருந்தால் நீங்கள் அவற்றை நம்பியிருக்க மாட்டீர்கள். அதனால்தான் அந்த நரியை பற்றி உண்மைகளை அப்பொழுதே உங்களிடம் நாங்கள் எடுத்து சொல்லாமல் இருந்து விட்டோம். இந்த நரி ஒரு கபட வேஷதாரி, மாமிசம் சாப்பிடுவதில்லை என்ற அதனுடைய விரதம் ஒரு வெறும் நாடகம். தன்னுடைய காரியத்தை சாதிப்பதற்காக அது போடுகிற வேஷம்தான் அதனுடைய தூய்மை. வார்த்தையினால் நேர்மை, செய்கையினால் மோசடி என்பதுதான் அந்த நரியினுடைய குணம். நீங்கள் அதனுடைய வீட்டிற்கு சென்றால் உங்களுக்காகவே சேகரிக்கப்பட்டிருக்கும் மாமிசம் அங்கே இருப்பதை நீங்கள் காணலாம். அந்த நரி போட்ட வேஷம் உங்களுக்கு அப்போது சந்தேகத்திற்கிடம் இன்றி புரிய வேண்டும். இப்படி நரிகளும் சில மிருகங்களும் கூறியதை கேட்ட புலி தன்னுடைய அமைச்சராகிய நரியின் வீட்டிற்கு சென்று அந்த மாமிசம் இருக்கிறதா என்று கண்டு வர எல்லோரையும் அனுப்பியது. அங்கே சென்ற மிருகங்கள் புலிக்காக சேகரிக்கப்பட்டிருந்த மாமிசம் நரியின் வீட்டில் இருந்ததை பார்த்து அதை கொண்டு வந்து புலியிடம் காட்டின. தான் நம்பிய நரி தன்னை மோசம் செய்து விட்டதாக எண்ணிய புலி பெரும் கோபம் கொண்டு அந்த நரியை கொன்றுவிட தீர்மானித்தது. புலியின் இந்த முடிவை கேள்வியுற்ற அதனுடைய தாயார் தன்னுடைய மகனாகிய அந்த புலியை தடுத்து நிறுத்தி சில அறிவுரைகளை கூறியது. மகனே, நீ ஒரு விஷயத்தை நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். நீயாக கொடுத்த பல பொருட்களை பெற்றுக்கொள்ள அந்த நரி மறுத்திருக்கிறது. எந்த விதமான தவறும் இல்லாமல் உன்னிடமிருந்து எல்லா வசதிகளையும் பெற்றிருக்கக்கூடிய அந்த நரி அந்த வாய்ப்பை விடுத்து உன்னிடம் கெட்ட பெயர் வாங்கக்கூடிய முறையில் நடந்து கொண்டு திருட்டுத்தனமாக உங்களுடைய குரலை அபகரிக்க நினைத்திருக்குமா என்று இதை கொஞ்சம் யோசித்துப்பார். பணி செய்பவரிடையே பொறாமை கொண்ட தீயவர்களால் நற்குணம் பொருந்திய பணியால் குற்றமுள்ளவனாக அடையாளம் காட்டப்படுவான். ஒரு கூட்டத்தில் ஒருவன் மிகவும் உயர்ந்துவிட்டால் அவனை கண்டு அக்கூட்டத்திலுள்ள மற்றவர்களெல்லாம் மிகவும் பொறாமை கொள்வார்கள். தங்களில் உயர்ந்துவிட்டவனை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்டவன் உயர்ந்த பதவியை அடையும் பொழுது அவன் மீது மற்றவர்களுக்கெல்லாம் தீரா பகை உண்டாகும். வனங்களில் வாழ்ந்து கொண்டு தவம் புரிந்தே வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கும் முனிவர்களுக்கும் கூட நண்பர்கள், பகைவர்கள், அலட்சியமாக இருப்பவர்கள் என்று 3 வகையான மனித சேர்க்கை உண்டு. அப்படி இருக்க ஒரு அரசிடம் பணிபுரிபவர்களுக்கு பகைவர்கள் நிச்சயமாக இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். கஞ்சர்களுக்கு தயாள குணம் கொண்டவர்களிடம் பகை ஏற்படும். பலவீனமானவர்களுக்கு பலம் உள்ளவர்களிடம் பகை உண்டாகும். தரித்திரத்தினால் சூழப்பட்டவர்களுக்கு செல்வந்தர்களிடம் பகை உண்டாகும். மூடர்களுக்கு பண்டிதர்களிடம் பகை உண்டாகும். குருவிகளுக்கு அழகு பொருந்தியவர்களிடம் பகை உண்டாகும். அதர்மமாக நடந்து கொள்பவருக்கு தர்மத்தின் பாதையில் செல்பவர்களிடம் பகை உண்டாகும். இப்படி ஒரு அரசனின் பணியாட்களிடையே ஒருவன் மீது மற்றவர்களுக்கு பகை உண்டானால் அதன் உண்மையான காரணம் என்ன என்பதை அந்த அரசன் பரிசித்து பார்க்க வேண்டும். பொய் உண்மை போல காட்சி அளிப்பதும் உண்மையானது பொய் போல காட்சி அளிப்பதும் உலக இழப்பு. சில சமயங்களில் ஆகாயத்தில் பார்த்தால் மேகங்கள் ஒரு உருவத்தை கொண்டவைகளாக தெரிகின்றன. ஆனால் உண்மையாக அவற்றிற்கு அந்த உருவம் இல்லை, அது வெறும் தோற்றமே. மின்மினி பூச்சியை பார்த்தால் ஒரு நெருப்பு பொறி
பறப்பது போல் தோற்றம் அளிக்கும். ஆனால் அது உண்மையில் நெருப்பு பொறி அல்ல. ஆகையால் தோற்றம் வேறு, உண்மை வேறு. கண்ணுக்கு தெரியும் பொருட்களே இப்படி வேறு தோற்றம் கொண்டவைகளாக காட்சி அளிக்கும் பொழுது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எப்படியெல்லாம் வித்தியாசமாக தோற்றம் அளிக்க முடியும் என்பதை நினைத்து பார். ஆகையால் இம்மாதிரி நேரங்களில் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் அரசன் நீண்ட ஆலோசனை செய்து பரீட்சை செய்து பார்த்து உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். குற்றமில்லாத மந்திரியை குற்றமுள்ளவனாக எந்த அரசன் நினைக்கிறானோ அவன் நாசமடைவான் என்பது உறுதி. உன்னால் பெரும் கௌரவம் அளிக்கப்பட்ட இந்த நரியை கண்டு மற்ற நரிகளுக்கும் சில மிருகங்களுக்கும் ஏற்பட்ட பொறாமையின் காரணமாகவே உன்னிடம் அவை அந்த நரியை பற்றி பொய்யான குற்றச்சாட்டை கூறியிருக்கின்றன என்பது என் கருத்து. இந்த விஷயத்தை நன்றாக ஆராய்ந்து தெளிவடைவாயாக அதை கேட்டு அவசரப்பட்டு அந்த நரியை கொன்று விடாதே. உன்னை போல் அதிகாரம் படைத்தவன் மற்றவர்களை கொல்வது என்பது எளிதில் செய்து விடக்கூடிய காரியம். ஆனால் அது பெருமை அளிப்பது அல்ல. மாறாக நீ பொறுமையுடன் நடந்த விவரங்களை ஆராய்ந்து உண்மையை தெரிந்து கொண்டாயானால் அது உனக்கு பெருமை சேர்க்கும். இப்படி தாய் புலி கூறிய பிறகு வேறு ஒரு காரியமும் நடந்தது. அமைச்சனாகிவிட்ட நரியின் வீட்டில் பொறாமையின் காரணமாக புலிக்கு சேர வேண்டிய மாமிசத்தை கொண்டு போட்ட நரிகளின் கூட்டத்திலிருந்து ஒரு நரி தாய் புலியை அணுகி நடந்த விவரங்களை உண்மையாக எடுத்து கூறிவிட்டது. நடந்த நிகழ்ச்சியை இவ்வாறாக அறிந்து தெளிவு பெற்ற புலியரசன் அமைச்சனாகிய இந்த நரியை அழைத்து முன்போலவே நட்பு பாராட்டி ஆற தழுவி கொண்டது. ஆனால் அந்த நரியோ தனக்கு நேர்ந்த அவமானம் தாங்காமல் உயிரை விட தீர்மானித்து விட்டது. நரியின் இந்த முறிவை தடுக்க புலி எல்லா முயற்சிகளையும் எடுத்தது. கண்ணீர் விட்டு அழுது மன்னிப்பு கேட்டு அந்த நரியை சமாதானப்படுத்தவும் புலியரசன் முயன்றது. அரசனின் மன்றாடுதலை பார்த்த நரி தழுத்தழுத்த குரலில் பேசத் தொடங்கியது. சிலருக்கு திடீரென்று உயர் பதவிகளை கொடுப்பதும் திடீரென்று அப்பதவிகளை அவர்களிடம் இருந்து பறித்து விடுவதுமாக ஒரு அரசன் செயல்பட்டால் அவனுக்கு புத்தி குறைவு ஏற்பட்டுள்ளது என்றுதான் அர்த்தம். நீ அந்த புத்தி குறைவு ஏற்பட்டுள்ளது என்றுதான் அர்த்தம். நீ அந்த நிலையை அடைந்திருக்கிறாய். இதில் மாற்றம் செய்து கொள். தீயவர்கள் யார், நல்லவர்கள் யார், நல்லவர்கள் போல் வேடம் போடும் தீயவர்கள் யார், சந்தர்ப்பங்களாலும் மற்றவர்களாலும் தீயவர்களாக காட்டப்படும் நல்லவர்கள் யார் என்பதை எல்லாம் நன்றாக பரிசித்து பார். பரிசித்து பார்த்து ஒரு அரசன் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையை நீ அகற்றாதே. இப்படி கூறிய அந்த நரி அரசனாகிய புலி எவ்வளோ மன்றாடி கேட்டும் கூட தனது முடிவை மாற்றிக்கொள்ளாமல் உரைவிட்டது. தீயவர்கள் நல்லவர்கள் ஆகியவர்களுடைய தன்மைகளையும் நல்லவர்கள் மீது தீயவர்கள் பழி போட்டு எப்படி அவர்களை அரசனிடமிருந்து விலக்கி விட முயற்சிப்பார்கள் என்பதையும் தர்மபுத்திரனுக்கு விளக்குவதற்காக இந்த கதையை கூறிய பீஷ்மர் தனது உபதேசம் மேலும் தொடர்ந்தார். ஈசாப் கதைகள் என்பனவற்றை அநேகமாக பலரும் ஆரம்ப பள்ளிகள் படித்திருப்பார்கள். உண்மையை பேச வேண்டும், சமயோசித புத்தியுடன் நடந்து கொள்ள வேண்டும், முயற்சி திருவினையாக்கும், ஆத்திரம் தவிர்க்கப்பட வேண்டும் போன்ற பல எளிமையான விஷயங்கள் எடுத்துக்காட்ட இந்த கதைகள் மேலை நாட்டில் பயன்படுத்தப்பட்டன. இவற்றில் மிருகங்களை வைத்து கொண்டேதான் கதைகள் கூறப்படும். இந்த யுக்தி
பீஷ்மரால் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே கையாளப்பட்டிருக்கிறது என்பதை வியாச பாரதத்தில் நாம் காண்கிறோம். ஆனால் மேலை நாடுகளில் தோன்றிய ஒரு வழிமுறை அதற்கு பற்பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக நம் நாட்டில் பழக்கத்தில் இருந்தது. பஞ்சதந்திர கதைகளையும் கூட இதற்கு உதாரணமாக சொல்லலாம். ஆனால் ஒரு வித்தியாசம், மேலை நாடுகளில் எளிமையான தர்மங்களை விளக்கவே இந்த மாதிரி கதைகள் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் வியாச பாரதத்திலும் மிகவும் சூட்சமமான தர்மங்களையும் ராஜநீதியையும் மனித சுபாவத்தில் கொட்டி கிடக்கும் சிக்கல்களையும் விளக்க இம்மாதிரி கதைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. நிழலான தர்மங்கள் கம்பி மேல் நடப்பது போல் செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள், எது சரி எது தவறு என்று புரியாத நிலைகளில் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் போன்ற கடினமான விஷயங்களை விளக்க மகாபாரதத்தில் இந்த யுக்தி கையாளப்பட்டிருக்கிறது. இந்த அத்தியாயத்தில் நாம் பார்த்த கதை இன்றைய சூழ்நிலைக்கு கூட பொருந்தக்கூடியது. லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகள் தங்களிடையே உள்ள ஒரு நேர்மையான அதிகாரி மீது குற்றம் சாட்டுவதும், அதை நம்புகிற ஆட்சியாளர்கள் அந்த அதிகாரி மீது தவறான நடவடிக்கை எடுப்பதும் இன்று கூட நடக்கிற விஷயங்கள். நேர்மையாளனுக்கு விரோதிகள் அதிகம். நல்லவர்களின் மேன்மையை காண தீயவர்கள் பொறுக்க மாட்டார்கள். அவர்கள் கூறும் அவதூறுகளை கேட்பது ஆட்சிக்கே நல்லதல்ல என்பது போன்ற இன்று கூட பொருந்தக்கூடிய விஷயங்களை மகாபாரதம் அன்றே வலியுறுத்தியிருக்கிறது.